எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி பையன் சைக்கிள் ஓட்டு போகிறான் பார்த்தீங்களா? அவன் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் பார்டரில் நிற்கிறேன். நல்லா இன்னும் உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், இப்போ இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்களேன். இதில் கொஞ்சம் பகுதி கடலூர், அதுக்கு இந்த சைடு வந்துச்சுங்கன்னா அரியலூர். ஸோ இப்போ வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு லீவ் இல்லை இன்றைக்கி. இன்றைக்கி நவம்பர் 18, 2025. கடலூருக்கு லீவ் விட்ருக்குறாங்க, அரியலூருக்கு லீவ் விடலை. ஏன்னா அங்கே மழை வந்து வராதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இருக்கிற இந்த ஊர் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வரதராஜன்பேட்டை. இது அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த வரதராஜன்பேட்டையில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. கேர்ள்ஸு ஸ்கூல்ஸு, பாய்ஸு ஸ்கூல்ஸு எல்லாம் ஹையர் செகண்டரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, ஒரு காலேஜ் வேறு இருக்குது. ஸோ இந்த பகுதியில் இன்றைக்கி மழை காலையிலே பாருங்கள் எப்படி இருக்குது. என்னமோ மாலை பொழுது போல் இருக்குது. இப்போ மணி சரியாக 8 ஆகுது. ஸோ அந்த அளவு இருட்டாக இருக்குது. இந்த பகுதிக்கு இன்றைக்கி லீவ் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட. காலையிலே ஒரு பையனை பார்த்தேன், சைக்கிளில் பின்னாடி பேக்கில் வந்துட்டு கேரி பேக்லாம் கட்டிக்கிட்டு, அவன் ஒரு கேரி பேக் போட்டுட்டு ஸ்லோவாக சைக்கிள் ஓட்டிக்கிட்டு மழையில் நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அரசு ஊழியர்கள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா, இந்த அரியலூர் மாவட்டத்தில் இந்த வரதராஜன்பேட்டைங்கிற ஊரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் மழை பெய்யக்குள்ளே. ஏன்னா இந்த வரதராஜன்பேட்டை வந்துட்டு கடலூர் பார்டரில் இருக்கிறதுனால, இப்போ கடலூரில் நல்லா மழை பெஞ்சதுன்னா இங்கேயும் அதோட தாக்கம் இருக்குது. இங்கேயும் மழை பெய்யுது அதிகமாக. இதே பாருங்கள், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம், ஒரு கேரி பேக்கை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மழை பெய்யக்குள்ளே கடலூர் மாவட்டத்துக்கு லீவ் விட்டிங்கன்னா, அந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற இந்த வரதராஜன்பேட்டை ஊர் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது, அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, இல்லை அந்த ஊருக்கு மட்டும் கொஞ்சம் லீவ் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். உள்ளூர் விடுமுறை அது போல் ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. இப்போ மணி 8. இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே பார்த்தீங்க எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு. இந்த வரதராஜன்பேட்டை பக்கத்துலேயே தென்னூர்னு ஒரு ஊர் இருக்குது, அதுவும் அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த தென்னூர்லேயும் நிறைய எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேறு இருக்குது. நீங்கள் இந்த வரதராஜன்பேட்டைக்கு லீவ் விடணுன்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த தென்னூருக்கும் லீவ் விடுங்க. ஏன்னா ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிற ஊர். கடலூர் பார்டரில் 2 ஊருமே இருக்குது. நன்றி.